வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 27வது வாரத்தில் இருக்கீங்க. அதாவது 2வது ட்ரைமஸ்டரில் 3வது மாதத்தின் இறுதி வாரத்தில் இருக்கீங்க. இந்த வாரத்தில் உங்களோட குழந்தை தலை கீழ் நோக்கி இறங்கலாம். இது நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே பிரசவம் ஆயிடுச்சுன்னா உங்கள் குழந்தை உயிர் வாழுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தை மிக வேகமாக இயங்கலாம். இந்த டைமில் அடிக்கடி உதைக்கும், உருளலாம். குழந்தையோட ஆரோக்கியமான வளர்ச்சிகளில் கண்டறியும் அறிகுறிகளில் ஒன்று தான் குழந்தை எத்தனை முறை உதைக்குது அப்படின்றத வச்சு பார்க்கலாம். குழந்தை இன்னும் அம்யூனோட்டிக் ஷாக்கில் இருந்துச்சுன்னா கூட அவங்க சுவாச இயக்கத்திற்கான பயிற்சி இன்னும் தொடங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது மூச்சை உள்ளிழுத்து வெளியிழுப்பாங்க. குழந்தையோட வளர்ச்சியில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அவங்களோட கண்களை திறந்து அவங்க கண் இமைகள் உருவாகியிருக்கும். குழந்தையை சுற்றி உள்ள நிழல்களை பார்ப்பாங்க. குழந்தையோட குரல்களை நன்றாக அடையாளம் காண தொடங்கும். குறிப்பாக உங்கள் குரலை அவங்க அடையாளம் கண்டுக்குவாங்க. உங்கள் குரல் கேட்கும்போது மட்டும் குழந்தை அமைதியாக நிதானமாக இருப்பாங்க. குழந்தைக்கு சிறிய நுரையீரல், கல்லீரல், அது மணிக்கு நோய் எதிர்ப்பு அமைப்பு முழுமையாக வளர்ச்சி அடைய இன்னும் காலங்கள் தேவைப்படுது. அவங்களோட வெயிட்டும் அவங்களோட கொழுப்பும் சீராக அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தை முழுமையான குழந்தை போன்று தோற்றமளிக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தையோட கொழுப்பு 15% அதிகமாக இருக்கும். இது பிறக்கும்போது 30% வரைக்குமே வளரும். அவங்களோட இதய துடிப்பும் வலுவாக இருக்கும். இந்த டைமில் குழந்தையோட அசைவை நல்லா உணர ஆரம்பிச்சிருவீங்க. 27வது வாரத்தில் குழந்தையின் அளவு 36 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். குழந்தையோட எடை 850 900 கிராம் வரைக்கும் இருப்பாங்க. குழந்தைக்கு பகல் இரவு அப்படின்றத வேறுபடுத்தி காண முடியும். அவங்களோட மூளை வளர்ச்சியும் இறுதி கட்டத்தில் இருக்கும். குழந்தையோட தூக்க